திருவிக நகரில் மறைந்த விஸ்வநாதனுக்கு மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. சென்னை திருவிக நகர் பிரகாசம் தெருவில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற தமிழக சட்டப்பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசனின் சகோதரர் விஸ்வநாதன் உடல்நலக்குறைவு காரணமாக ஞாயிற்றுக்கிழமை காலமானார். அவரது மறைவுக்கு குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. மறைவு செய்தி அறிந்த முன்னாள் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் காலை சுமார் 11:40 மணி அளவில் விஸ்வநாதன் இல்லத்திற்கு நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து சில நிமிடங்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். முன்னாள் முதல்வரின் வருகையொட்டி திருவிக நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். திருவிக நகர் காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்து மற்றும் பொதுமக்களின் நடமாட்டத்தை ஒழுங்குபடுத்தினர். இந்நிகழ்வில் அமைச்சர் பி.கே. சேகர்பாபு, குளத்தூர் பகுதிச் செயலாளர் ICF முரளிதரன், திமுக நிர்வாகிகள், அரசியல் பிரமுகர்கள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மறைந்தவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். அப்போது கட்சி நிர்வாகிகளுடன் மு.க.ஸ்டாலின் நலன் விசாரித்து குளத்தூர் தொகுதியின் தற்போதைய நிலவரம், கட்சி பணிகள் மற்றும் மக்களின் பிரச்சனைகள் குறித்து கேட்டதாக கூறப்படுகிறது. செய்திகளுக்காக எம் யாசர் அலி, அன்வர் பாஷாவுடன் ஒளிப்பதிவாளர் ராஜேஷ்.